தேவனுக்கே துதி கன மகிமை உண்டாவதாக. அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கல. சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க. கர்த்தருக்குள் விசுவாசி. எந்த நாளிலும் God is faithful, தேவன் உண்மையுள்ளவர் என்கிற தலைப்பிலே நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் உபாகமம் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தரே தேவன் என்றும் தம்மில் அன்பு கூர்ந்து தமது கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கு அவர் 1000 தலைமுறை மட்டும் உடன்படிக்கையும் தயையும் காக்கிற உண்மையுள்ள தேவன். தேவன் உண்மையுள்ளவர். God is faithful. தேவன் எதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார்? அழைப்பதிலே உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 1:9 தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். உங்களை ஊழியத்திற்கு அழைக்கிறார். அவருடைய பணியை செய்ய அழைக்கிறார். அவருடைய பிள்ளைகளாக மாறுவதற்கு உங்களை அழைக்கிறார். இரண்டாவதாக தப்புவிப்பதில் உண்மையுள்ளவர். 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை இல்லாமல் வேற சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடும் கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். பிரியமானவர்களே, அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நம்மை காப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல கர்த்தரோ உண்மையுள்ளவர், அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்வார். இந்த உலகத்துல யாபி ஜெபித்தான், தேவரே என்னை ஆசீர்வதி, எல்லை பெரிதாக தீங்கு என்னை துக்கப்படுத்தா அப்படி பாதுகாத்துக் கொள்ளும். நாமும் வீரமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் தீமை நின்று நம்மை விலக்கி காத்துக் கொள்வார். நாலாவதாக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் எல்லா பாவங்களை அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் அவர் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். ஐந்தாவதாக நமக்கு வாக்களிப்பதில் உண்மையுள்ளவர். எபிரேயர் 10:23 அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாக இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே. அவர் வாக்கு கொடுத்தால் அவர் சொன்னால் சொன்னதுதான், செய்யாமல் அவர் இருக்க மாட்டார். சொன்னதை செய்வார், செய்வதை சொல்வார். அல்லேலூயா. விசுவாசத்தினாலே சாராலும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையிலோர் என்று எண்ணி கற்பந்தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்து பிள்ளை பெற்றாள் என்று சொல்லி எபிரேயர் 11:11 பார்க்கிறோம். ஆறாவதாக நியாயம் தீர்ப்பதில் உண்மையிலோராய் இருக்கிறார். சங்கீதம் 96:13 அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார். அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். ஆமேன். பின்பு வெளிப்படுத்தல் 19:11 பின்பு பரலோராஜ்யம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது, அதன் மேல் ஏறிக்கிறவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் என்றப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுவார். இந்த உலகத்துல மனுஷனை ஏமாற்றி விடலாம். இந்த உலகத்துல ஒரு காசு கொடுத்து நீதிபதியை ஏமாத்தி விடலாம், நீதிமன்றத்தை ஏமாத்தி விடலாம். பிரியமானவர்கள், ஆனால் கடவுளை, ஆண்டவரை ஒரு நாளும் ஒருத்தரும் ஏமாற்ற முடியாது. அவருடைய பார்வைக்கு யாரும் தப்ப முடியாது. பிள்ளைகளுடைய 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிற தேவன். ஆகவே நாம் உண்மையாய் இருப்போம். ஏழாவதாக ஆளுகை செய்வதில் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். 2 தீமோத்தேயு 2:12 இந்த வார்த்தை உண்மையுள்ளது என்னவெனில் நாம் அவரோடு கூட மரித்தோமானால் அவரோட கூட பிழைத்திருப்போம், அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவர் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அவர் தம்மை தாமே மறுதலிக்க மாட்டார். ஒருவேளை நாம் உண்மையுள்ளவராய் இருக்கிறோம், ஆனால் அவர் உண்மையுள்ளவர். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் God is faithful God. அவரோடு கூட நாம் அங்கே சொல்லப்படுகிற அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகை செய்வோம், அவரோட கூட ஆளுகை செய்வோம். அவரே இந்த பூமி, இந்த உலகத்தை ஆளுகிற தெய்வம், சர்வத்தையும் படைத்தவர். அவரே உலகத்தை ஆளுகிறவர். அல்லேலூயா. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். அப்படிப்பட்ட மேலான கிருபையிலே கர்த்தர் நமக்கு தந்து வழி நடத்துவாராக. ஆமென். ஜெபிப்போம். ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளே ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. தேங்க்யூ. God bless you.